ராஜாங்கத்தின் விடுதலைக்காக தமிழ்ச்செல்வி நீதிமன்றத்தில் வாதாடும் இந்த காட்சி மிகவும் விறுவிறுப்பானது. நீதிபதி தீர்ப்பு வழங்கப் போகும் அந்தச் சந்தர்ப்பத்தில் உள்ளே நுழையும் தமிழ்ச்செல்வியும் செல்லப்பாண்டியும் அனைவரையும் அதிர வைக்கிறார்கள். ஒரு தனிநபர் நீதிமன்றத்தில் வாதாட முடியுமா என்று வழக்கறிஞர் கேள்வி எழுப்பும்போது, அட்வொகேட் ஆக்ட் 1961 செக்ஷன் 32 படி நீதிபதியின் அனுமதி பெற்று வாதாடலாம் என்று தமிழ் சட்ட ரீதியாக பதிலளித்து அனைவரையும் வாயடைக்கச் செய்கிறாள். ராஜாங்கம் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்கத் துடிக்கும் தமிழ், இறந்து கிடக்கும் நபர் சக்தி இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை நீதிமன்றத்தில் முன்வைக்கிறாள். சக்தியின் நெருங்கிய நண்பராக அவனுடைய உடல் அடையாளங்கள் தனக்குத் தெரியும் என்றும், பிணத்தின் உடலில் இருக்கும் பித்தவெடிப்பு மற்றும் தழும்புகள் சக்தியினுடையது அல்ல என்றும் வாதிடுகிறாள். இதற்கிடையில் வெளியூரிலிருந்து வந்திருக்கும் சக்தியின் மாமாவும் தமிழின் வாதத்தை வழிமொழிகிறார். சிறுவயது முதல் சக்தியை வளர்த்தவர் என்ற முறையில் அந்த உடல் சக்தியினுடையது அல்ல என்பதை உறுதிபடக் கூறுகிறார். மேலும் சக்தியின் டிஎன்ஏ மாதிரிகளை வைத்து மறுபரிசோதனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். இதன் மூலம் முந்தைய உடற்கூராய்வு அறிக்கையில் முறைகேடு நடந்திருப்பதை தமிழ் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறாள். தமிழின் இந்த அதிரடி வாதத்தினால் நீதிபதி உண்மையை அறிய மரபணு பரிசோதனைக்கு உத்தரவிடுகிறார். இந்த திருப்பம் ராஜாங்கத்தை மீட்கும் ஒரு முக்கிய ஆரம்பமாக அமைகிறது. நீதிபதி மரபணு பரிசோதனைக்கு உத்தரவிட்டதும் நீதிமன்றமே ஒரு நிமிடம் நிசப்தமானது. தமிழ்ச்செல்வியின் வாதத்தைக் கேட்டு ராஜாங்கம் கண்கள் கலங்கி போய் அவளையே பார்த்துக் கொண்டிருக்க, சேதுவும் செல்லப்பாண்டியும் ஒரு நிமிடம் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். ஆனால் இந்த திருப்பத்தை எதிர்பார்க்காத வக்கீலும் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார்கள். ஐயா, மரபணு பரிசோதனை அறிக்கை வரும் வரை என் மாமனார் ராஜாங்கம் அவர்களை நீதிமன்ற காவலில் வைக்காமல் பிணையில் பெயில் விடுவிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வழக்கே ஒரு பொய்யான அடித்தளத்தில் கட்டப்பட்டுள்ளது என்று தமிழ் மீண்டும் அழுத்தமாக ஒரு கோரிக்கையை வைக்கிறாள். அப்போது குறுக்கிட்ட வக்கீல், இல்லைங்கய்யா, அறிக்கை வரும் வரை அவரை விடுவிக்கக்கூடாது. அதுவரை அவர் வெளியில் இருந்தால் சாட்சிகளை அழிக்க வாய்ப்புள்ளது என்று ஆவேசமாக வாதிடுகிறார். ஆனால் நீதிபதி, இந்த வழக்கில் அடிப்படை ஆதாரமான பிணத்தின் அடையாளமே இப்போது கேள்விக்குறியாகியுள்ளது. ஒருவேளை அது சக்தி இல்லை என்றால் இந்த வழக்கு செல்லுபடியாகாது. எனவே தமிழ்ச்செல்வியின் வாதத்தை ஏற்று நிபந்தனை பிணையில் ராஜாங்கத்தை விடுவிக்க உத்தரவிடுகிறேன் என்று அதிரடியாக தீர்ப்பளிக்கிறார். நீதிமன்றத்தை விட்டு வெளியே வரும்போது ஈஸ்வரியும் சித்ராவும் தமிழின் துணிச்சலை தூரத்தில் நின்று பார்த்தபடி மிரண்டு நிற்கிறார்கள். ராஜாங்கம் தமிழை அருகில் அழைத்து, என்ன தப்பா நினைப்பாங்கன்னு பயந்துகிட்டு இருந்தேன்மா, ஆனா இன்னைக்கு நீ என்னை ஒரு குற்றவாளியா இல்லாம ஒரு கௌரவமான மனுஷனா வீட்டுக்கு கூட்டிட்டு போற என்று நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார். அடுத்த சில நாட்களில் டிஎன்ஏ பரிசோதனைக்காக சக்தியின் மாமா கொடுத்த ஆதாரங்கள் அனுப்பப்படுகின்றன. இதற்கிடையில் சக்தி உண்மையிலேயே உயிரோடு இருந்தால் அவன் எங்கே போனான், அவனை மறைத்து வைத்திருப்பது யார் என்கிற ரகசியத்தை தேடி தமிழும் செல்லப்பாண்டியும் ரகசியமாக விசாரணையை தொடங்குகிறார்கள். அந்த விசாரணையில் தாமஸ் மற்றும் சில அதிகாரிகளுக்கு தெரியாமல் சக்தி ஒரு ரகசிய இடத்தில் பிணை கைதியாக வைக்கப்பட்டிருப்பது தெரியவருகிறது. அவனை மீட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தினால் மட்டுமே ராஜாங்கம் மீதான பழி முழுமையாக நீங்கும் என்பதால் தமிழ் தன் அடுத்த அதிரடித் திட்டத்தை தயார் செய்கிறாள். நீதிமன்றத்தின் இந்த அதிரடி தீர்ப்பைத் தொடர்ந்து ராஜாங்கம் நிபந்தனை பிணையில் விடுதலையாகித் தனது வீட்டிற்கு திரும்புகிறார். ஊர் மக்கள் அனைவரும் அவர் குற்றமற்றவர் என்பது புரியத் தொடங்கியதும் அவருக்கு ஆதரவாக பேசத் தொடங்குகிறார்கள். ஆனால் தமிழ் இதோடு நிறுத்திவிடவில்லை. மரபணு பரிசோதனை முடிவுகள் வரும் வரை காத்திருப்பது ஒருபுறம் இருந்தாலும் உயிருடன் இருக்கும் சக்தியை தேடிக் கண்டுபிடிப்பதே தன் முதல் கடமை எனத் தீர்மானிக்கிறாள். செல்லப்பாண்டியுடன் இணைந்து சக்தி கடைசியாகச் சென்ற இடங்களை ஒவ்வொன்றாக ஆராய்கிறாள் தமிழ். அப்போது ஒரு பழைய கிடங்கின் அருகே சக்தியின் கைக்கடிகாரம் கிடக்கக் காண்கிறார்கள். அந்த பகுதி தாமஸுக்குச் சொந்தமான ஒரு குவாரிக்கு அருகாமையில் இருப்பது தமிழுக்குச் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. தாமஸின் ஆட்கள்தான் சக்தியை மறைத்து வைத்திருக்க வேண்டும் என்று ஊகிக்கும் தமிழ் ஒரு துணிச்சலான முடிவை எடுக்கிறாள். அங்கே ரகசியமாகச் சென்று பார்த்தபோது ஒரு சிறிய அறையில் சக்தி மயக்க நிலையில் கட்டி வைக்கப்பட்டிருப்பதைக் காண்கிறாள். தாமஸின் ஆட்கள் அங்கு காவல் இருப்பதை பார்த்துவிட்டு புத்திசாலித்தனமாகச் செயல்படும் தமிழ் போலீஸ் கமிஷனருக்கு நேரடியாக தகவல் கொடுக்கிறாள். தன் மாமனார் மீதான பழியை துடைக்க இதுவே சரியான வாய்ப்பு என்று கருதும் தமிழ் அதற்கான ஆதாரங்களை அங்கிருந்தே வீடியோவாக பதிவு செய்கிறாள். மறுபுறம் தாமஸ் தன் செல்வாக்கை பயன்படுத்தி மரபணு அறிக்கையை மாற்ற முயற்சி செய்கிறார். ஆனால் நீதிமன்றத்தின் நேரடி பார்வையில் பரிசோதனை நடப்பதால் அவரது முயற்சி தோல்வியடைகிறது. சரியாக அடுத்த விசாரணையின் போது மரபணு அறிக்கை வெளியாகிறது.
அந்த அறிக்கையில் இறந்து போன நபர் சக்தி கிடையாது என்பது 100% உறுதியாகிறது. அதே நேரத்தில் போலீஸ் கமிஷனருடன் நீதிமன்றத்திற்குள் நுழையும் தமிழ் உயிருடன் மீட்கப்பட்ட சக்தியையும் அங்கே நிறுத்துகிறாள். இதைக் கண்டதும் ஈஸ்வரி, சித்ரா மற்றும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உரைகிறார்கள். இவன்தான் சக்தி. என் நண்பன் உயிரோடு இருக்கிறான். இப்போது சொல்லுங்கள், என் மாமனார் யாரை கொலை செய்தார் என்று தமிழ் கர்ஜிக்க நீதிபதி தாமஸ் மற்றும் அவற்றுக்கு உடந்தையாக இருந்தவர்களை கைது செய்ய உத்தரவிடுகிறார். ராஜாங்கம் தலைநிமிர்ந்து நிற்க தமிழ் அந்த பெரிய குடும்பத்தின் நிஜமான மருமகளாக அனைவரது மனதிலும் உயர்ந்து நிற்கிறாள். சக்தி உயிருடன் நீதிமன்றத்திற்குள் நுழைந்ததும் ஒட்டுமொத்த நீதிமன்றமே ஸ்தம்பித்துப் போகிறது. இறந்துவிட்டதாகச் சொல்லப்பட்ட ஒருவன் நேரில் வந்து நிற்பதை பார்த்த தாமஸும் அவருக்கு உடந்தையாக இருந்த போலீஸ் அதிகாரிகளும் நடுக்கத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். நீதிபதி சக்தியிடம், "நீ எப்படி இங்கே வந்தாய்? உனக்கு என்ன நடந்தது?" என்று கேட்கிறார். அதற்கு சக்தி, தனக்கு தெரியாத நபர்கள் தன்னை கடத்திச் சென்று மறைத்து வைத்திருந்ததாகவும் அங்கு தன்னை சித்திரவதை செய்து ஒரு வெற்றிப் பத்திரத்தில் கையெழுத்து வாங்க முயன்றதாகவும் வாக்குமூலம் அளிக்கிறான். மேலும் அந்த சதித் திட்டத்தின் பின்னணியில் தாமஸ் இருப்பதையும் அவன் தைரியமாகச் சுட்டிக்காட்டுகிறான். தமிழ்ச்செல்வி உடனே குறுக்கிட்டு, "ஐயா, இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி. என் மாமனார் ராஜாங்கத்தின் கௌரவத்தை அழிக்கவும் அவரை சிறைக்கு அனுப்பவும் தாமஸ் இப்படி ஒரு நாடகத்தை ஆடியிருக்கிறார். பிணத்தை மாற்றி தவறான உடற்கூராய்வு அறிக்கையை தயார் செய்த அனைவர் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்" என்று ஆவேசமாக வாதாடுகிறாள். அனைத்து ஆதாரங்களையும் ஆராய்ந்த நீதிபதி ராஜாங்கம் மீதான கொலை வழக்கை முற்றிலும் தள்ளுபடி செய்கிறார். குற்றமற்ற ஒருவரை சட்டத்தின் முன் நிறுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாகியதற்காகவும் நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தியதற்காகவும் தாமஸ் மற்றும் அந்த போலி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்த மருத்துவர், ஊழல் செய்த போலீஸ் அதிகாரிகள் ஆகியோரை கைது செய்ய உத்தரவிடுகிறேன் என்று இறுதித் தீர்ப்பை வழங்குகிறார். நீதிமன்றத்தை விட்டு வெளியே வரும்போது ராஜாங்கம் கண்கள் கசிந்து போய் நிற்கிறார். ஊர் மக்கள் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார்கள். ஈஸ்வரியும் சித்ராவும் தலைகுனிந்து நிற்க தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்தின் அருகில் சென்று, "மாமா, இனிமே யாரும் உங்களை விரல் நீட்டி பேச முடியாது. வாங்க வீட்டுக்குப் போலாம்" என்று சொல்லவும், "செல்லப்பாண்டி, எங்க வீட்டு பொண்ணு படிச்ச படிப்பு இன்னைக்கு கௌரவத்தை காப்பாத்திருச்சு" என்று பெருமையாகச் சொல்கிறார். ராஜாங்கம் தமிழின் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து அந்த பெரிய குடும்பத்தை மீண்டும் ஒற்றுமையுடன் வழிநடத்த தன் வீட்டிற்கு புறப்படுகிறார். இதோடு அந்த பெரும் சதி முறியடிக்கப்பட்டு தமிழ்ச்செல்வி அந்த ஊரின் நாயகியாக மாறுகிறாள். நீதிமன்றத்தின் தீர்ப்புக்குப் பிறகு ஊரே திருவிழா கோலம் பூண்டது. ராஜாங்கம் கம்பீரமாக தன் வீட்டிற்குள் நுழைய ஊர் மக்கள் அவருக்கு மாலை அணிவித்து வரவேற்கிறார்கள். இத்தனை நாட்களாக அவரை தூற்றியவர்கள் எல்லாம் இப்போது தமிழ்ச்செல்வியின் அறிவையும் துணிச்சலையும் வியந்து பேசுகிறார்கள். வீட்டிற்குள் நுழைந்ததும் ராஜாங்கம் நேராக தன் குலதெய்வ படத்தின் முன் நின்று கும்பிட்டுவிட்டு தமிழை அருகில் அழைக்கிறார். "அன்னைக்கு உன் கையை பிடிச்சு இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரும்போது என் கௌரவத்தை நீதான் காப்பாத்துவன்னு எனக்கு தெரியாதுமா? பெத்த பிள்ளைகளே கைவிட்ட நேரத்துல ஒரு மகளா நின்னு என்ன மீட்டெடுத்துட்ட" என்று நெகிழ்ச்சியில் அவர் கண்கள் கலங்கச் சொல்கிறார். அப்போது அங்கே வரும் ஈஸ்வரியும் சித்ராவும் குற்ற உணர்ச்சியில் தலைகுனிந்து நிற்கிறார்கள். ராஜாங்கத்தின் விடுதலையை அவர்களால் ஜீரணிக்க முடியாவிட்டாலும் ஊர் முன்னால் தமிழின் செல்வாக்கு உயர்ந்திருப்பதை எண்ணி பயப்படுகிறார்கள். தமிழ் அவர்களை பார்த்து, "இனிமேலாவது இந்த வீட்டு மனுஷங்களை நம்புங்க. அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு ஒருத்தரை அநியாயமா பழிவாங்க நினைக்காதீங்க" என்று நிதானமாகவும் அழுத்தமாகவும் அறிவுரை கூறுகிறாள். சக்தி தன் மாமாவுடன் சேர்ந்து தமிழுக்கு நன்றி சொல்ல வருகிறான். "தமிழ், நீ மட்டும் அன்னைக்கு அந்த தழும்புகளை பத்தி பேசலன்னா இந்நேரம் நான் மண்ணுக்குள்ள போயிருப்பேன். ஐயா கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பாரு. உன்னோட இந்த உதவிக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு தெரியல" என்று நெகிழ்கிறான். மறுபுறம் சிறையில் இருக்கும் தாமஸ் தன் தோல்வியை தாங்க முடியாமல் அடுத்த சதியை தீட்டத் தொடங்குகிறார். ஆனால் இப்போது ராஜாங்கத்தின் பின்னால் ஒட்டுமொத்த ஊரும், குறிப்பாக புத்திசாலியான மருமகள் தமிழும் அரணாக இருப்பதை அவர் உணரவில்லை. ராஜாங்கம் தன் குடும்பச் சொத்துக்களையும் பொறுப்புகளையும் தமிழின் ஆலோசனையின் பேரில் சீரமைக்க முடிவு செய்கிறார். தமிழும் தன் மருத்துவ படிப்பை தொடர்ந்து கொண்டே தன் குடும்பத்திற்கு வரும் எந்தச் சிக்கலையும் முறியடிக்க தயாராகிறாள். ஒரு பெரிய புயலுக்குப் பின் ராஜாங்கத்தின் குடும்பத்தில் அமைதியும் கௌரவமும் நிலை பெறுகிறது. வீடியோ பிடிச்சு இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.